ஹலோ கைஸ், நான் உங்களுடைய எஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே ஷிட்டாரா ஸ்லைம்ன்ற சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கதை ஆல்டர்னேஷன் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதனால யாரும் என்ன இப்படி பேசி வச்சிருக்கீங்க, தப்பா சொல்லிருக்கீங்களா கேட்காதீங்க. ஏன்னா நீங்களே ஒரிஜினல் வீடியோ பாத்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது. அதனால உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி எளிமையா சொல்லியிருக்கேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்காக என்னோட பெஸ்ட் கூட தான் பண்ணிருக்கேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப ஜூயின்றவனும் ட்ரீமரோ இப்ப நம்மளோட டெம்பஸ் கண்ட்ரிக்கு இந்த இனட்டாவும் அவங்களோட பார்ட்டியை சேர்ந்த 5 மெம்பர்ஸ் இப்ப வந்து இருக்காங்க. அங்க வர எல்லாருக்கிட்டுமே ரொம்பவும் அதிகப்படியான திறமைகள் கொண்டவங்க. அவங்க நம்ம அந்த இடத்துல கண்காணிக்கிறதுக்காக அமைச்ச சோக்கஸ் டீமை விட்டு எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சாக்காக. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள் நைட்ஸ் அவங்களோட நட்பு நாடுகள் கூட சேர்ந்து இப்போ ஃபேல்மெத் கண்ட்ரியை நோக்கி வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 30,000 படை வீரர்களோட வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த மிஷன்ல எப்படி ரேகியம் செத்தான், எந்த டீமன் அவனை கொன்னுது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில அந்த டீமனுக்கும் சரி யுவமுக்கும் கூடவே இந்த ரேகியம் யார் கொன்னதுன்றதுக்கும் தொடர்பு பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால மத்த நேஷன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா எல்லா பவர்ஃபுல் நோபல்ஸும் இப்ப ஃபேல்மெத்ல தான் கூடியிருக்காங்க. அந்த டேப்லோவும் நான் தான் இது எல்லாத்துக்கு காரணம், நான் ஒரு ஃபெயிலியர், என்னாலதான் அவன் செத்தான். சரியா சொன்ன, நீ ஒரு ஃபெயிலியர் டேப்லோ. உன்னோட சீனியர் பார்த்து கத்துக்கோ. ஒழுங்கா நான் தோணப்பதான் நீ கேட்டுருந்தா இது மாதிரி நடந்திருக்காதுல. ஆனா உனக்கு பதில் எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்கன்னா கணக்கு திரும்ப நான் முடிச்சிருப்பேன். உண்மையிலேயே அது உங்ககிட்ட கொடுத்து பண்ணிருப்பேன் நீ. ஆமா ட்ரீமரோ, கண்டிப்பா நான் பண்ணுவேன். கூடவே இதுக்கு எவ இடைஞ்சாலும் அந்த ஆர்மி சேர்ந்த ஒவ்வொருத்தையும் ராயல் சார்ஜ் நோபல் சார்ஜ் ஒவ்வொருத்தையும் கையால போட்டு சொல்றேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை கேட்டாலும் மனசு வரைஞ்சது அவ்வளவு ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவோ டேப்லோ எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்னையும் உட்படலாம். அதனால இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சது வரைக்கும் நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. பட் ஆனா அவன் செத்ததுக்கான காரணம் ஒன்னும் நீ கிடையாது. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா அவனை யாரும் கொலை பண்ணான்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் தடுத்துருவான ஒரு நம்பிக்கையில தான் நான் அமைதியா இருந்தேன். பட் ஒரு டீமன் அவனை கொல்ல போதுன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. விடு இப்போ முக்கியமான விஷயம் அவன் செத்துட்டான்றது கிடையாது. இப்ப இந்த இடத்துக்கு வரப்போற அந்த ஆட்கள் தான். இன்னொரு பக்கம் நீ அந்த வேலையை கணக்கு சிதமா தான் முடிச்சிருக்கேன். அதுக்காக நான் உன்னை பாராட்டணுமே தவிர திட்டக்கூடாது. முக்கியமா அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு ஃபீல் பண்ற? உன்னாலதான் செத்தாங்க. அந்த டைம் சூனாவும் ஆமா டயப்ளோ ட்ரீமர் சொல்றது எல்லாமே ரைட் தான். அவர் உன்னை நம்பி இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நீ கணக்கு சிதமா தான் முடிச்சிருக்க. பட் ஆனா எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட வேலைகள்ல சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாமே ட்ரீமரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பெண்ணிமருவும் ஆமா அவ சொல்றது சரிதான். டயப்ளோவும் அப்பனா ட்ரீமரோ இந்த வேலையில நான் ஒண்ணுமும் கண்டினியூ பண்ண என்ன சொல்றீங்களா? ஆமாடா, கண்டிப்பா நீ பண்ணு. அதுல என்ன ப்ராப்ளம்? கண்டிப்பா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னாலதான் இதை முடிக்க முடியும். என்னடா இது அப்படி வச்சு முடிஞ்ச? நான் சொன்னது என்ன தப்பா? ஒரு தப்பு இல்லடா. நான் அது மேல உங்களை சொல்லுவேனா? ஆனா நீங்க இந்த அளவுக்கு கைண்டா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் சூனாவும் ட்ரீமரோ இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட் சேர்த்து பத்தி இப்ப டீடைல் தானே தேவை. நம்ம அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த ஆடால் மேன் சொல்லிட்டு ஒருத்தர் பல பிரீஸ்ட்னு அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க கூடாது. அவன் இந்த லூமினஸோட ஐ பிரீஸ்ட். என்னது ஆடால் மேனா? யாரா இருக்கும்? அந்த டைம் இவனோட சிஸ்டமும் இவன் தான் அந்த பேமெண்ட் கேஸ்ல டிஃபெண்ட் பண்ணாலே. ஓ, அந்த 100 காயா அவன் கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறீங்கப்பா? வரலன்னா அவ்வளவுதான் அவனுக்கு. நீங்க கவலைப்படுறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியம் சொல்லலாம். சரி அப்ப நான் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு வரேன். இவன் பேசுறது கேட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்றேன். உங்களுக்கான ஆடியன்ஸ்ல நானும் ஒருத்தன் லூசு மாதிரி பேசாம கேட்ட விஷயத்த மட்டும் பதில் சொல்லு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு மனசு வலிக்குது. பதில் சொல்றா. அந்த டைம் இதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம ஷூனா ஓகே இவன் எதுக்கு வர வச்சு இவனடா இப்படி காமெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டேய் ஒழுங்கா அவர் என்ன டாபிக் கேட்கறாரோ அதை பத்தி நான் பதில் மட்டும் சொல்லு. நான் அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சுக்கு ஒரு கார்டினலா இந்த சர்வ் பண்ணிருக்கேன். இது கார்டினலா? அதுவா அந்த இடத்துல ஹையஸ்ட் போஸ்டிங். அந்த ஹோலி எம்பையர்ல லூபிலியஸ் அவரோட ரிலிஜியன் சேர்ந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே இந்த லூமிலஸ் காட உயர்வா பார்த்தாங்க. அந்த ஹோலி எம்பையருக்கு அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன். ஆனா அவரோட அடையாளம் யாருக்குமே தெரியாது. ஆனா காலங்கள் போக போக அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் எப்ப வந்தனோ அந்த என்டையர் வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சுமே நாங்க டிவிஷனா பண்ணிட்டோம். அதுல அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்ல ஒரு குரூப் வந்து அந்த மிஷனரிய நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து லூமினியஸ்க்கு ஆதரவா அவங்கள மாத்தினாங்க. இதன் விளைவா அந்த குரூப்ல யாருமே அவங்களுக்கு எதிராக திரும்பல. அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல அவங்கள பாதுகாக்கிற நம்புற ஆளுங்க இந்த மான்ஸ்டர்ஸ் ஆஃப் நைட்ஸ். இவங்க மான்ஸ்டர்ஸ் வடிவில் இருக்கிற அந்த டெம்பிளோட நைட்ஸ். எப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் உருவாச்சோ அப்போதுல இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சை 2 டிவிஷனா பிடிச்சதுனால அதோட விளைவா இப்ப அண்டர் டைரக்டர் கண்ட்ரோல்ல ஹோலி எம்பையர் கிட்ட இருக்குது. அந்த செப்பரேட்டான டெம்பிள் நைட்ஸ் உருவாக்குனதே மாஸ்டர் ரோக்ஸ். அவர் தான் இந்த டெம்பிள் நைட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆர்டர் கொடுப்பாரு. அவங்களையே இவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். நாளாக அதுல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை
அதிகமானதே போனது. அதுக்கேற்ற மாதிரி அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்பனா அவங்க தான் இந்த ஆமா நீங்க சொல்ல வரது சரிதான். நான் நம்புறது என்னதான் இப்போ அவங்கள 7 days as clerkன்னு சொல்றாங்க. இப்போ என்னட்ட இருக்கிற அந்த குரூப்பை இதுக்கு முன்னாடி உருவாக்குறது இவங்க தான். அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட பவர்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவதா அந்த ஓலியன் பேர் கூட. அது மட்டும் இல்லாம அந்த இன்னாட்டாக்கே ட்ரைனிங் கொடுத்தவங்க இந்த கொசல்டர்ஸ். அவங்களுக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான நைட்டை உருவாக்குறதுக்காக அவ்வளவு உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த லுபிலியஸ் அண்ட் மாஸ்டர் ரோக்ஸ் கூடவே இந்த கொசல்டர்ஸ். அதனால ப்ளீஸ் மை லார்ட், எனக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த லுபிலியஸோட ஹோம் குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்லாம அந்த 10 கிரேட் சென்ஸ் கூட என்னது அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த 10 சென்ஸ். அப்ப இவனோட சிஸ்டமும் ஆமா ஹியூமன்ஸோட எவல்யூஷன்ல அவங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை வெளிப்படுத்தி அவங்களோட பாடியை ஃபுல்லா ட்ரெயின் பண்றது மூலியமா அவங்களால டீமன் லார்டுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் காட்ரிமரோ அந்த மாஸ்டர் ரோக்ஸ் உருவாக்குன ஒரு 3 பேட்டில் சாகர்ஸ் அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. கூடவே அந்த 6 கமாண்டர்ஸ் அண்ட் இப்போ என்னட்டா இவங்க எல்லாரையும் குறைவே எடை போட முடியாது. அப்ப இதுதான் பிளான் சொல்லிட்டு அவனுக்கு யோசனை இருக்கு. இதெல்லாம் வல்டரா உணர்வு கேட்கறான். அப்போ இந்த பிரீஸ்டும் ஆனா மயிலாடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நானே அந்த ஃபார்மர் கார்டினலோட பிரீஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா என்னட்டாவை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். நான் வேணா போய் பேசி பாக்கட்டுங்களா? இல்லப்பா அதெல்லாம் வேணாம். நீ இப்ப இந்த இடத்துல கிளம்பி நீ பண்ண உதவி ரொம்ப நன்றி. அப்ப டேப்லோவும் சிரிச்சுட்டு புரியுது உன்னால எப்படி அவங்கள அப்ரோச் பண்ண முடியும்? என்னால முடியும். நல்ல ஐடியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ சொல்ல இதை கேட்டு ரீப்ரோ 2 பைத்துக்கு அமைதியாங்க என்ன லூஸ் தரமா பேசுங்க. சரி அப்போ ஃபைனலி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வேலையை பிரிச்சு கொடுத்துடலாமா? அப்போ வல்டரவோ என்னோட வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்க தம்பியா நீ ஒன்னும் ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு ஃபைட் பண்ண போறது கிடையாது. உனக்கு ஃபைனல் லைன்ல நீ நின்னுங்க அங்க டிஃபென்ஸ் மட்டும் பண்ணினாரு. என்ன உனக்கு கேட்கலையா? ஃபைனல் லைன்ல நின்று நீ டிஃபென்ஸ் மட்டும் பண்ணுன்னு. ஏன்னா நீ மட்டும் அங்க போர்க்காலத்துல வந்தாச்சியா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சரி என்ன பண்றது நீ சொல்றியா? ஓகே மைலாட். அப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னோட சைன் மேட்ஸ் எல்லாருமே சரி யோமுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுறேன். ஃபர்ஸ்ட் 100 காப்ளின் ரைடர்ஸ் கூட காப்டாவோட டீம், அப்புறம் 4000 கிரீன் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 100 மெம்பர்ஸ் டீமை கொண்ட கொரோனா லீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 100 ஃபைட்டர்ஸ் கொண்ட காப்ரியோட டீம், டோட்டலா 4300. இதுதான் நம்மளோட பாடியே. யாருக்குன்னா எதனா மாத்தணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. வெயிட் ஒரு நிமிஷம், எனக்கு என்னடா ப்ராப்ளம்? எல்லாம் கிடையாது. இப்ப இவங்க எல்லாருக்கும் சுப்ரீம் கமாண்டரா ஹருபா தான் இருப்பாரு. அந்த டைம் இவ திரும்பியும் சொல்லின்னு இருக்க காப்டாவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா இருக்கும்போது நம்ம ரீம்ரோவும் ரங்கா வெளியே வாடா. சொல்லுங்க மாஸ்டர் என்ன உதவி? நீ இதுக்கப்புறம் காப்டா கூட அவனுக்கு சேஃப்டியா இருக்கு. ரங்கா என் கூட ஜாயின் பண்றான். அப்பனா எனக்கு ஒண்ணு இல்ல. அப்பனா ஷீனை உங்க கூட போட்டுக்கோங்க பாதுகாப்புக்கு. அப்ப ஹீரோவும் அப்பனா டயப்ளோ உன்னோட பிளான் என்னடா இந்த முறை? அந்த 30,000 படை வீரர்கள் இந்த இடத்துல வந்து இருக்காங்களே அதை வச்சு பார்க்கும்போது இப்போ அவனோட அதாவது அந்த நியூ கிங்கோட ஃபோர்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது உண்மையான பிளான் என்னன்றது தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எட்மரிஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி கிங் எட்வர்டு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி ஒத்துக்கலனா வேற என்ன ஆக்ஷன் தான். அப்படி பண்ணா அந்த நாட்டுக்கு பிரச்சனை வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல யோம் இருக்காங்க. எட்மரிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தன்னோட ஸ்குவாடையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் யோம். பெனிமருவும் ஆனா லார்ட் இப்போ வந்து யோம் கிட்டத்தட்ட ஒரு 5000 படை வீரர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரிஜினல் பிளான் என்னன்னா இந்த இடத்துல எந்த 4300 பேரையும் ஒரே நேரத்துல டெலிபோர்டேஷன் பண்ணணும். இப்ப ஹீரோவை யோசிக்கிறான் என்னடா இது அந்த 30,000 பேருக்கு இவ்வளவு பேர் தானா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போர் விரும்புறது கிடையாது. இது பண்றது மூலமா நிறைய பேருக்கு காயங்கள் வரும், நிறைய பேரோட மனது புண்படும், எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. ஆனா லாட்ரி போறோம் நம்மள சண்டைக்கு போறோம் அப்படிங்கிற வராது. அந்த டைம் ஹீரோவோ இந்த போர்ல அதிகமா யாரும் சாக கூடாதுப்பா, அதான் என்னோட முடிவு. கவலைப்படாதீங்க நான் இதுல கலந்து போறது கிடையாது. என்ன சொல்ற என்ன பண்ண போறேன்? நான் அந்த கல்பிரிட் எவன்றது கண்டுபிடிக்க போறேன். என்ன எந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிட்டான். அதனால தெரியுதா எவ்வளவு டென்ஷனா இருக்கு. அந்த 30,000 பேருக்கு கொடுக்க வேண்டிய நரக வேதனை அவன் ஒருத்தனுக்கு நான் கொடுக்க போறேன். பெனிமருவும் மயிலாட் எனக்கு தெரிஞ்சு ஹக்குரோ கிட்ட எப்படி அவங்க கொல்லாம இந்த வாரத்தை எடுத்து பார்க்கலாம். எதனா டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்க அது அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்து டக்குன்னு அதை முடிச்சிடலாம். அதுக்கு ட்ரைனிங்கே இல்லைனா கூட பரவாயில்ல. எது உண்மையாவா? அப்பனா காபிரை வச்சு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மாத்தி இவங்களே சஜஷன் கேட்டு பேசிக்கிறானுங்க. இது ஹீரோ பத்தி பரவாயில்லையே இவனுக்கு ரொம்ப வளர்ந்துட்டானுங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இவங்களே டிஸ்கஸ் பண்றாங்கடா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்க கிட்ட மத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி இருக்கும்போது அந்த டைம் சோயியும் லாட்ரிமரோ ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த குருசடர்ஸ் அவங்களோட மூவிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்னடா நீ என்னாச்சு? அது எல்லாமே இப்போ அக்குசோ கிட்ட தான் இருக்குது. ஆனா அவ எதுவுமே ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்கல. பட் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்டியாச்சு வந்து இருக்காங்க. அப்படின்னா அவனுக்கு ஹினாட்டா கூட மீட் பண்றதுக்கு வரானுங்களா இல்ல தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு 1-2 வாரத்துல ஹினாட்டா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க நினைக்கிறேன். நைட்ஸும் கூடவே அதே டைமிங்ல வர போறாங்க. அந்த டைம் பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறோம். நம்ம செஞ்சோவும் ஹினாட்டா பத்தி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை அப்படின்னு யோசிச்சு பாக்க. அதனால முடிவா எல்லாரும் கேளுங்க. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க யாரையுமே கொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக. அந்த டைம் செய்யணும். அப்ப சைலண்டா அவனுக்கு கத்தி எடுத்து கத்திலே வச்சு கொண்டு வருவாங்க. அவ ஹீரோவாவை வச்சு பாக்க இல்ல நான் சும்மா காமெடி பண்ணேன். எல்லாருக்கும் புரிஞ்சதுல லாட்ரிமர் சொன்னதுதான் யாருமே கொல்லக்கூடாது, கொல்லாம அவங்கள தோக்கடிக்க வைக்கணும். அப்ப ஷீனோ எங்களோட டீம் வந்து அந்த 100 பேர் கொண்ட குழுவை பாத்துக்கலாம். நீங்க ஹினாட்டாவை சமாளிச்சுக்கோங்க. உன் டீம்ல இருக்கவங்களா சீராங்கதான் எப்படி அவங்க போய் அவங்களை அடிப்பாங்க? பெனிமருவும் இல்ல லார்ட் இப்போ அந்த டீம் ரீபார்னோட எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், கம்ப்ளீட் மெமரிஸ் அண்ட் செல்ஃப் ரீஜெனரேஷன் அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறது எல்லாத்தையுமே நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் டேஞ்சர்ஸ் தான். இந்த கருணையோட டீம் வந்து வந்துருவாங்க. நீ அவர்கிட்ட சொல்லிடு காப்புவா அப்பா வெளியே ஊத்தி நினைக்கிறான். இவ பேர் தான் காப்புவா. டீம் கருணையோட லீடர் இவ தான். எங்களோட ஸ்குவாட் ட்ரைனிங் பண்ணது லேடி ஷீன் தான். அதனால உங்களுக்காக லாட்ரிமரோ நாங்க ஃபெயில் ஆக மாட்டோம் இதுல. அப்பனா நீ பாத்துக்கோ ஷீன். அது மட்டும் இல்லாம காப்புவா இவளுக்கு
கூட இருந்து நீயும் ஹெல்ப் பண்ணு. இப்ப பிரச்சனை என்னன்னா ஹினாட்டா இருக்கா, ஹினாட்டா கூட ஒரு 4 பேர் வேற இருப்பானுங்க. அவனுங்களுக்கு எதிர்க்க யாரு கரெக்டா இருப்பாங்க பாருங்கல்ல. நான் ஹினாட்டாவை ஹேண்டில் பண்ணிப்பேன். இப்போ வெல்டோரா அவ கேள்விக்குறிதான். கிளாடு வேணாம், டியப்ளோ, ரங்கா, ஹக்குரோ அண்ட் காபிலோ இவங்க எல்லாருமே வேல்மத் கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கிறது பெனிமரு, அப்ரிஷியன், அப்புறமா ஜோயி. நீங்க தான் பெனிமருவும் அப்கோர்ஸ் நாங்க இதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். லாட்ரிமரோ ஜோயும் கவலைப்படாதீங்க. லாட்ரிமரோ என்னோட பாடியை டபுள் ஆக்க முடியும்ல, அதனால நான் கண்டிப்பா இதை சேலஞ்ச் பண்ணி ஏத்துக்கிறேன். லாட்ரிமரோ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் தான் உங்க கூட இருக்கல, அதனால கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ ஹீரோ ஜோயி மூலியமா அங்க இனட்டோட கேங்ல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளவு ரேங்க்னு தெரிஞ்சுக்கிறான். கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே ஒரு ரேங்க் இருக்கிறதுனால சரி அப்பனா நம்ம தான் கரெக்டா இருக்கும். அந்த டைம் இந்த வில்லேஜ் சீஃபோ ஒரு விளம்ப சூடாவோ பக்கத்துல அந்த ராகரோ நாங்களும் இதை கலந்துக்கிறோம், உங்களுக்கு சேர்ந்து நாங்க ஹெல்ப் பண்ண வேணாவா, என்னது ஏய் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுப்பா. அந்த டைம் சோஃபியாவோ உங்க ஃப்ரெண்டு வர உங்களா உள்ள உலக சொல்லிடுறாங்க, ஏய் நாங்க ஏன் வரக்கூடாது, இந்த முக்கியமான மீட்டிங் பண்ணி எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரீமரோ கிட்ட அவங்க வந்துட்டு ட்ரீமரோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனால கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நாங்களே உங்களை ஆளதான் எதிர்க்கும். உண்மையாவா? சரி கடைசி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பேட்டில் எப்படி வேணா போலாம், ஆனா எல்லாருமே தயவு செஞ்சு எதுனா ஒரு ஆபத்துனா இமிடியேட்டா எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? நல்லா புரிஞ்சது சார். அப்போ வேற ஒரு இடத்துல இப்ப கிளாண்டாவும் இருக்காங்க, அதாவது என்னட்டா சொல்லி அமிச்சா அந்த வேலையை பாக்குறதுக்காக இப்போ இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தனும் இவங்க முன்னாடி நின்று இருக்க இவங்களும் எல்லா பிளானும் கணக்கு சுத்தமா போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தனும் நினைச்சேன்டா இப்படிதான் நடக்கும், இப்போ நமக்கான நேரம் வரப்போகுது, ஆமா கரெக்ட் தான், இதை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வந்துடலாமே. அப்போ ஒருத்தனும் இந்த சார் டேம் பிராடா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது நீங்க பண்ண வேலையால, அப்ப இவனுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தனும் எந்த இஷ்யூஸும் வராது, இந்த வேலையை நான் கணக்கு சின்ன வச்சிருக்கேன், அதனால எவனும் என்ன தேட முடியாது, நீங்க என்ன நம்பலாம் சார் டேன் வில்லி. பட் ஆனா நீங்க அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வெப்பன் சேல் பண்ண தானே போயிருந்தீங்க, நீங்க சொல்றது எல்லாமே ரைட் தான், ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கிராண்ட் வில்லி, என்னது எதுனா மெயினான இஷ்யூவா, ஏன்னா இப்ப ஹினாட்டாவும் அந்த இடத்துல இருந்து போயிட்டான், ஆமா தானே? ஆமா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப ஹினாட்டாவோட கேங்கும் கூடவே இப்போ அவங்களுக்கு இனிமையா இருக்கிற டெம்பஸ்ட் கண்டியை சேர்ந்த ஒரு ஈவில் டிராகன் டீமன் லார்ட் ட்ரீமரோன்ற ஒருத்தன், இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்க போற சண்டையை பயன்படுத்தி நெக்ஸ்ட் இஷ்யூவா அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் தான் பாதிக்க போகுது. இப்ப எல்லாமே நீ நோட்டீஸ் பண்ணிக்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது லார்ட், ஆனா என்னால முடிஞ்ச தகவல உங்களுக்காக இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் இந்த எம்பையர் இந்த வெஸ்ட் பகுதியை கைப்பற்றும் போது எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நாட்டோட எக்கனாமி எல்லாமே அவர் கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு. கண்ட்ரோல் பண்ணுவாரா? என்ன பேசின இருக்க நீ? இல்ல லால், அதான் நடக்க போற விஷயத்தை பத்தி தான் நான் சொல்லிருக்கேன். அந்த டைம் இவனுக்கு முன்னாடி நம்ம கிராண்டாவும் ஏய் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வெப்பன்ஸ் விற்கிற ஒரு மெர்ச்சன்ட் நீ என்ன இங்க வந்து பேசினிருக்க, ஹேண்ட்கன்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அப்ப கிராண்ட் வில்லியும் ஓடு கிராண்டா இப்போ பேலன்ஸ் அந்த ஃபேன் மத்தாண்டி என்கிராசியாவோட பவர் சோர்ஸ் மட்டும் கூடவே கூடிய சீக்கிரமே அந்த டீமன் லார்ட் இது எல்லாமே டேக் ஓவர் பண்ண போறான். நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிளைம் ஆதிச்சவங்க எல்லாருமே இப்ப டீமன் லார்ட் ட்ரீமரோவை எதிர்க்க பயப்படுறாங்க. சரி என்னடா பத்தி என்னாச்சு, அவ போயிட்டால அந்த இடத்துக்கு, ஆமா அந்த டெம்பஸ் கிட்ட அவ நெருங்கிட்டான், ஆனா இப்ப கூடவே அந்த டீமன் லார்ட் கண்டிப்பா அவரை எலிமினேட் பண்ண போறான்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபேல்மத் வேற என்ன பிளான் பண்றான்னு தெரியல. கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் அந்த டீமன் லார்ட் ஹினாட்டா தோக்கடிச்சிருவான். உனக்கு நம்பிக்கை இருக்குது? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளு. அப்ப அந்த டைம் அவனுக்கு கிளம்புன பிறகு எதுக்காக நீங்க இந்த விஷயத்துல அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினிருக்கீங்க? விடு இவன் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கான், அதனால இவனை நம்பலாம், கூடவே இவன் முக்கியமான ஆளும் கூட. நீ கவலைப்படாத, இப்போ அந்த டீமன் லார்ட் ஆர்மியை கண்காணிக்க சொல்லி இவனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கூடவே உனக்கான ஜாப் என்னன்னா ஆல்ரெடி அந்த பிளட் ஷேடோவுக்கு சாரி அந்த கிரிகுரி 2 பேரும் ஆக்ஷன் அனுப்பியிருக்கேன். ஓகே சார், நல்லாவே புரிஞ்சுது. எந்த ரோசஸோட புகழ் வாங்கட்டும், அதே மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதோட இவனும் அவனோட மடியில உட்காந்துங்கிற அந்த பொண்ணுகிட்ட மரிபெல் இந்த பிளான் எல்லாமே ஓகேவா, ரொம்ப நன்றி தாத்தா, கண்டிப்பா டீமன் லார்ட் ட்ரீமரோ உண்மையிலேயே அந்த ஹினாட்டாவை டீல் பண்றதுலேயே பிஸியா இருப்பான். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி அந்த வெஸ்டர்ன் நேஷன் இந்த சிவில் வார் நோக்கி ஃபேல்மத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும். அப்கோர்ஸ் அந்த நியூ கிங்குக்கு, அதாவது அந்த எட்வர்டுக்கு இது புதிய அதிர்ச்சியா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னேன். இந்த மெஸ்ஸோட சேண்ட் பாக்ஸ் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணணும். இந்த உலகம் ஃபுல்லாவே ரோசஸ் தான், ரோசஸ்க்காக எதையும் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போச்சு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு புரியும் வகையில தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கதையில இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கன்ஃபார்ம் உங்களால நீங்க என்னதான் பார்த்தா கூட புரிஞ்சுக்க முடியாது. என்ன கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதனால யாரும் என்ன ப்ரோ தப்பா சொல்லிருக்கீங்களா கேட்க கூடாது, ஆல்ரெடி இதுலயே சொல்லிட்டேன். அதனால இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோல முடிச்சுக்குமா.